நவம்பர் 10, 1996. அந்த வருஷத்தோட தீபாவளியும் சரியா அன்னைக்கு தேதியில தான் கொண்டாடப்பட்டுச்சு. பி.கே. பொன்னுசாமி இவரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா இருந்தவர். இவரும் இவரோட மனைவியும் ஃபாரின் டூரை முடிச்சிட்டு சரியா தீபாவளி அன்னைக்கு தான், அதாவது நவம்பர் 10 காலையில சென்னையில இருக்க அவங்களோட வீட்டுக்கு வரதா பிளான் போடுறாங்க. இவங்களோட ஒரே மகன் தான் பொன் நாவரசு. இவரு சிதம்பரம்ல இருக்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியை சேர்ந்த ராஜமுத்தையா மெடிக்கல் காலேஜ்ல இருக்க காலேஜ் ஹாஸ்டல்லையே தங்கி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு. இவரும் தீபாவளிக்கு வீட்டுக்கு வர்றதா பிளான் பண்ணி இருக்காரு. இத பத்தி நாவரசு நவம்பர் 6 காலையிலேயே காலேஜ் போறதுக்கு முன்னாடி ஹாஸ்டல்ல இருக்க லேண்ட்லைன் போன்ல இருந்து அவரோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இப்போ நாவரசோட பேரண்ட்ஸ் வெளியே இருந்ததுனால இதுக்கப்புறம் அவங்களால போன்ல பேசிக்க முடியாது அப்படின்னும் வீட்டுக்கு வந்து டைரக்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசி முடிச்சிட்டு போனை வைக்கிறாங்க. அந்த டைம்ல செல்போன் அதிகம் இல்லாததுனால இப்போ நம்ம பேசிக்கிற மாதிரி அடிக்கடி கால் பண்ணி பேசிக்க முடியாது. சோ இப்போ டூரை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களோட பையனை பார்க்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நாவரசு வர வேண்டிய நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா கடக்க ஆரம்பிக்குது. நாவரசு மட்டும் வீட்டுக்கு வரவே இல்லை. சந்தோஷத்தோட காத்துட்டு இருந்தவங்க மனசுல இப்போ ஒரு வித பயம் கலந்த சந்தேகமும் எழ ஆரம்பிக்குது. ஒருவேளை நாவரசு ஊருக்கு கிளம்பாம ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்ச பொன்னுசாமி இப்போ உடனே நாவரசு தங்கியிருந்த காலேஜ் ஹாஸ்டலுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. பொன்னுசாமி கிட்ட பேசின ஹாஸ்டல் வார்டன் நாவரசு வீட்டுக்கு போனதுக்கான எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நாவரசு ரூம்ல தான் இருப்பாரு அப்படின்னு போன்ல அவன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு நாவரசு தங்கியிருந்த ரூமுக்கு போய் பாக்குறாரு. அப்போ நாவரசோட ஹாஸ்டல் ரூம் கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருந்துச்சு. அந்த ஹாஸ்டல்ல ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருப்பாங்க. சோ நாவரசு ரூமுக்குள்ள இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இத பத்தி நாவரசோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன வார்டன், சரி அவர் எங்கேயாவது வெளியே தான் போயிருப்பாரு, நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவர் வந்ததும் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. ஏன்னா லீவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஊருக்கு போறாங்க அப்படின்னா நிச்சயமா வார்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாங்க. சோ வார்டனும் நாவரசு ஊருக்கு கிளம்பல அப்படின்னு தான் நினைக்கிறாரு. என்னதான் வார்டன் இப்படி சொல்லி இருந்தாலும் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொன்ன பையன் எதுக்காக வராம இருக்கான் அப்படின்னு நாவரசோட பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இது அவங்களுக்குள்ள உருவான பயத்தை அதிகரிச்சுட்டு தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் வர வெயிட் பண்ணியும் நாவரசு கிட்ட இருந்து எந்த ஒரு போன் காலுமே அவங்களுக்கு வரல. மறுபடியும் ஹாஸ்டலுக்கு பொன்னுசாமியை கால் பண்ணி நாவரசு வந்துட்டானா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அப்பயும் நாவரசோட ரூம் கதவு பூட்டியே தான் இருந்திருக்கு. இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச நாவரசோட பேரண்ட்ஸ் உடனே கிளம்பி நாவரசு தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு போறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்தவங்க இன்னும் நாவரசு ஹாஸ்டலுக்கு வரல அப்படின்னதும் நேரா கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அங்க நாவரசோட திங்ஸ் எல்லாமே போட்டபடியாவே இருந்திருக்கு. ஃபெஸ்டிவல் டே அப்படிங்கறதுனால ஹாஸ்டல்ல இருந்த நிறைய ரூம்ஸ் யாருமே இல்லாம பூட்டி தான் இருந்திருக்கு. ஆனா அங்க இருக்க சில பசங்க நாவரசோட ரூம் 2-3 நாளா பூட்டியே தான் இருக்கு, எங்களுக்கும் அவனை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றதை வச்சு பாக்குறப்ப நாவரசு சரியா நவம்பர் 6க்கு அப்புறம் தான் காணாம போயிருக்காரு. இப்போ காலேஜ் ஹாஸ்டல் சார்பா வார்டனும் பொன்னுசாமியும் உடனே அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாவரசு காணாம போயிட்டதா கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. முதல்ல இது ஒரு மிஸ்ஸிங் கேஸா எடுத்துக்கிட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹாஸ்டலுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா விசாரிக்கிறப்பதான் இந்த கேஸை பார்க்கிற விதமே போலீஸுக்கு மாற ஆரம்பிக்குது. நாவரசு மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆறதுக்கு சரியா 2 நாளைக்கு முன்னாடி தான் சென்னையில இருக்க மந்தவெளி பஸ் டிப்போல ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. 1996 நவம்பர் 7 மத்தியான நேரத்துல பிராட்வேக்கு போற 21G பஸ் தாம்பரம்ல இருந்து கிளம்பி இருக்கு. நிறைய பேசஞ்சர்ஸ் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க. அந்த பஸ் சரியா மந்தவெளி பஸ் டிப்போக்குள்ள போய் நின்னுட்டு இருந்தப்ப அங்க பஸ்ல ஏறின பேசஞ்சர்ஸ்ல ஒருத்தர் உட்கார போன சீட்டுக்கு கீழே ஒரு ஸ்வீட் கேஸ் மட்டும் தனியா இருக்கிறத பாக்குறாரு. சோ அவரால அங்க கால் வச்சு சரியா உட்கார முடியாது அப்படின்னு பஸ் கண்டக்டரை கூப்பிட்டு இது யாரோடது அப்படின்னு கேட்டு அங்க இருந்து எடுக்க சொல்றாரு. அந்த பஸ்ல இருக்க யார்கிட்ட கேட்டாலும் அந்த ஸ்வீட் கேஸ் அவங்களோடது இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. யாரும் இல்லாம அனாமத்தா கிடக்கிற அந்த ஸ்வீட் கேஸை மெதுவா முன்னாடி இழுத்த கண்டக்டர் இந்த ஸ்வீட் கேஸை பார்த்து பயத்துல அப்படியே ஜர்க்காய் விழுந்தாரு. அந்த ஸ்வீட் கேஸ்க்கு அடியில இருந்த பிளட் டிராப்ஸ் சொட்டு சொட்டா கீழே விழுந்துட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த பஸ்ல இருந்த குழந்தைகள், லேடிஸ், ஜென்ட்ஸ்னு எல்லா பேசஞ்சர்ஸும் பயந்து கத்தி அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி நின்னாங்க. அந்த ஸ்வீட் கேஸை மட்டும் பஸ்ல அப்படியே விட்டுட்டு எல்லாரும் பஸ்ல இருந்து வேக வேகமா கீழே இறங்கி பஸ்ஸையும் அடுத்து வேற எங்கேயுமே எடுக்காம அங்கே நிப்பாட்டிட்டு உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்டு அங்க வந்த பட்டினப்பாக்கம் போலீஸ் பஸ்ல இருந்து ஸ்வீட் கேஸை கீழே இறக்கி வச்சு ஓபன் பண்ண போனப்ப ஸ்வீட் கேஸோட ஜிப் ரன்னர் கிட்டையும் ரத்தம் சொட்டு சொட்டா வழிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்வீட் கேஸ்ல இருந்த விஷயத்தை பார்த்த
அங்க இருந்த எல்லாருக்கும், ஏன் போலீஸுக்கே அது தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த ஸ்வீட் கேஸுக்குள்ள தலை, கை, கால் அப்படின்னு எந்த உறுப்பும் இல்லாம ரத்தத்துல ஊறி போயிருந்த வெறும் உடல் பகுதி மட்டும் வெட்டப்பட்ட நிலையில இருந்துச்சு. ஸ்வீட்கேஸோட அடிப்பகுதியும் முழுக்க முழுக்க ரத்தத்தால ஊறி போயிருந்திருக்கு. இப்படி எந்த ஒரு பாடி பார்ட்ஸும் இல்லாத உடல் பகுதியை டார்சோ அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. இப்ப போலீஸுக்கு அந்த பஸ்ஸுக்குள்ள வேற ஏதாவது ஸ்வீட்கேஸ் இருக்கா அப்படின்னு ஃபுல்லா செக் பண்றாங்க. ஏன்னா தலை கிடைச்சாதான் அட்லீஸ்ட் அந்த பாடி யாரோடது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் அந்த டார்சோ இருந்த ஸ்வீட்கேஸை தவிர வேற எதுவுமே அந்த பஸ்ல இருந்து போலீஸுக்கு கிடைக்கல. இப்போ போலீஸுக்கு உடனே அந்த டார்சோவை ஆட்டோப்சிக்காக ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சு ஸ்வீட்கேஸை பத்தி அந்த பஸ்ல வந்த பேசஞ்சர்ஸ், டிரைவர்ஸ், கண்டக்டர் உட்பட எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. பட் அங்க இருந்த யாருக்குமே அந்த ஸ்வீட்கேஸ் யார் வச்சா அப்படிங்கிற விஷயம் தெரியல. இந்த சம்பவம் நடந்தது 1996 அப்படிங்கறதுனால அந்த டைம்ல சிசிடிவி சர்வேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமா இல்ல. ஹியூமன் ஐ விட்னஸ் தான் எந்த ஒரு கேஸையும் சால்வ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான துருப்பாகவும் ஆதாரமாகவும் இருக்கும். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஐ விட்னஸும் கூட இல்ல. இதை விட இதுல இருந்த இன்னொரு மிகப்பெரிய சிக்கல், இறந்த உடல் யாரோடது அப்படின்னு தெரியாது. ஆனா ஆட்டோப்சி ரிசல்ட்ல இருந்து 3 விஷயம் மட்டும் உறுதியா தெரிய வருது. ஒன்னு, அந்த இறந்த உடல் ஆணுடையது. இன்னொன்னு, அந்த உடல் இறந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல. தட் மீன்ஸ் அந்த நபர் நவம்பர் 6 ஈவினிங்ல இருந்து நைட்டுக்குள்ளதான் இறந்திருக்கணும் அப்படின்னு டார்சோ ஆட்டோப்சி பண்ண டாக்டர் ரவீந்திரன் சொல்லி இருக்காரு. இந்த ரிப்போர்ட்ல 3வதா சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயம் தான் நாவரசு கேஸை லீட் பண்ண போலீஸ இந்த கேஸோட கனெக்ட் பண்ண வச்சிருக்கு. அப்படி அந்த ரிப்போர்ட்ல இருந்தது, இறந்த அந்த உடல் சரியான மெடிக்கல் புரோட்டோகால் படி வெட்டப்பட்டு இருக்கு. சோ குற்றவாளி நிச்சயமா ஒரு டாக்டராவோ ஆர் மெடிக்கல் நாலேஜ் நல்லா இருக்க ஒருத்தரா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த டார்சோ ஆட்டோப்சி பண்ண டாக்டர் சொல்லி இருக்காரு. அண்ட் ஆல்சோ பாடி ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் ஹியூமன் பாடிஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்மல்டிஹைட் கெமிக்கலை டார்சோ மேல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த டார்சோவை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக பட்டினம்பாக்கம் போலீஸ் நவம்பர் 7 மற்ற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதை பற்றின இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் அப்போதைக்கு எந்த ஒரு தகவலுமே தெரிய வரல. இப்போதான் நாவரசோட மிஸ்ஸிங் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இந்த மர்டர் கேஸ் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. மிஸ்ஸிங் கேஸ் மர்டர் கேஸா மாற போகுதா, இல்லனா போலீஸ் இத தனித்தனி வழக்குகளா ரெண்டையும் சால்வ் பண்ண போறாங்களா? நாவரசு கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல பல திருப்பங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துல வழக்கறிஞர்களோட அனல் பறக்கும் விவாதத்தோட இந்த வழக்கு பல திருப்பு முனைகளை சந்திச்சு இருக்கு. இப்படி எதிர்பாராத அடுத்தடுத்த பல திருப்பங்களை போலீஸ் சந்திச்சு தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட மோஸ்ட் சென்சேஷனல் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். நாவரசு மிஸ்ஸிங் கேஸை எடுத்த அண்ணாமலை நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இதுக்கான முதல் விசாரணையை நாவரசு தங்கியிருந்த ஹாஸ்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. முதல்ல நாவரசோட ரூம்குள்ள போய் ஒண்ணு விடாம அங்க இருக்க எல்லாத்தையுமே செக் பண்ண போலீஸ் அங்க அவரோட காலேஜ் பேக் மட்டும் மிஸ் ஆகி இருக்கிறத நோட் பண்றாரு. மற்றபடி நாவரசோட ரூம்ல இருந்து வேற எந்த ஒரு லீடுமே அப்போ போலீஸுக்கு கிடைக்கல. நாவரசு படிச்சுட்டு இருந்த காலேஜ் அண்ட் ஹாஸ்டலை சுத்தி இருக்க ஏரியாலையும் ஹாஸ்பிட்டல்லையும் தேடுறாங்க. ஒருவேளை நாவரசுக்கு ஏதாவது அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கலாம் அப்படின்னு அங்க இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் விசாரிக்கிறாங்க. ஆனா வெளியேயும் சரி ஹாஸ்டல்லையும் சரி அப்போதைக்கு நாவரசு பத்தி எந்த ஒரு தகவலும் போலீஸுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் போலீஸ் காலேஜுக்கு போய் நாவரசோட கிளாஸ் அட்டெண்டன்ஸை செக் பண்றாங்க. அதுல இருந்து போலீஸ்க்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. நவம்பர் 6 காலையில வீட்டுக்கு போன்ல பேசின நாவரசு போனை வச்சுட்டு காலேஜுக்கு போய் அங்க ஃபுல் டே எல்லா கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா மறுநாள் நாவரசு காலேஜுக்கு போகவே இல்லை. சோ நாவரசு நவம்பர் 6 காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங்ல இருந்து தான் நைட்டுக்குள்ள காணாம போயிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இத பத்தி நிச்சயமா நாவரசோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிச்ச போலீஸ் அவர் கிளாஸ்ல படிக்கிற பசங்களையும் ஹாஸ்டல்ல தங்கியிருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அடுத்த நாளே அதாவது நவம்பர் 11 வர வச்சாங்க. இங்க இவங்க சொன்ன பல விஷயங்கள் காணாம போயிருக்க நாவரசை நெருங்கிறதுக்கு கை கொடுத்திருக்கு. முதல்ல போலீஸ் நாவரசோட கேரக்டர் அண்ட் அவருக்கு ஏதாவது கேர்ள்
கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் இருக்கா அப்படின்னும் ஆர் நாவரசுக்கு யார் கூடயாவது சண்டை சச்சரவு இருக்கா அப்படின்னு கிளாஸ்மேட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்பதான் நாவரசு கூட ஹாஸ்டல்ல தங்கி இருந்த பசங்க ஹாஸ்டல்ல நடக்கிற சில விஷயங்களை உடைக்கிறாங்க. நாவரசு மட்டும் கிடையாது, அந்த ஹாஸ்டல்ல இருக்க எல்லா ஜூனியர்ஸும் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் ராகிங். பிடிச்சோ பிடிக்காமையோ சீனியர்ஸ் சொல்ற சில சின்ன சின்ன டாஸ்கை ஜூனியர்ஸ் நாங்க எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். அவங்கள பாக்குறப்ப எந்திரிச்சு நின்று விஷ் பண்றது, அவங்களோட ரெக்கார்ட் புக்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறது, இன்னும் சில சமயம் அவங்க போடுற ட்ரெஸ்ஸை கூட எங்களை வாஷ் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அண்ட் அவங்களுக்கு தேவையான திங்ஸை கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு அவங்களோட பர்சனல் ஒர்க்கையும் எங்களை செய்ய வைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அவங்களோட வேலையெல்லாம் செய்யறது நாவரசுக்கு சுத்தமா பிடிக்காது. இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சீனியர்ஸை எதிர்த்து பேசுவான். இதனாலேயே சீனியர்ஸ் அவனை அதிகமா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபைனல் இயர்ல படிக்கிற ஒரு சீனியர் ஜான் டேவிட், இவருக்கும் நாவரசுக்கும் சுத்தமா சேராது. ஜான் டேவிட் எப்பவுமே நாவரசை சீண்டிட்டே தான் இருப்பாரு. இப்படிதான் நவம்பர் 6ஆம் தேதியும் நாங்க எல்லாரும் காலேஜ் போயிட்டு ஈவினிங் ஹாஸ்டலுக்கு வந்தோம். அப்போ ஜான் டேவிட் எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வரிசையா நிக்க வச்சு குரங்கு மாதிரி டான்ஸ் ஆட சொன்னாரு. நாவரசு அதை செய்ய மறுத்ததால அவன் மேல கோவப்பட்ட ஜான் டேவிட் அவர் போட்டு இருந்த ஷூவை நாவரசு கையால தொடைக்க சொன்னாரு. அதையும் நாவரசு செய்ய மறுக்க ஜான் டேவிடோட கோவம் அதிகமாயிட்டே போச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து எங்க எல்லாரையும் போக சொல்லிட்டு நாவரச மட்டும் இருக்க சொன்னாரு. நாங்களும் நாவரசையும் விட சொல்லி எவ்வளவு கேட்டும் ஜான் டேவிட் சத்தம் போட்டு எங்க எல்லாரையும் அங்கிருந்து கிளம்ப சொன்னாரு. அதுதான் நாங்க நாவரச கடைசியா பார்த்தது. அன்னைக்கு எங்க ஹாஸ்டல் டிவில கிரிக்கெட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பாக்குறதுக்காக நாங்க எல்லாரும் மெயின் ஹால்ல அசம்பிள் ஆனப்ப கூட நாவரசும் ஜான் டேவிடும் கீழே வரவே இல்லை. கிரிக்கெட் பார்த்துட்டு நாங்களும் எங்க ரூமுக்கு போய் தூங்கிட்டோம். மறுநாள் பார்த்தப்ப 2 பேரோட ரூம் கதவும் பூட்டப்பட்டு இருந்துச்சு. நாவரசு ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததால அவன் ஊருக்கு தான் கிளம்பிட்டான் அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் நாவரசோட ஹாஸ்டல் மேட்ஸ் A to Z போலீஸ் கிட்ட சொன்னாங்க. இப்போ போலீஸோட சந்தேகம் மட்டும் இல்ல, நாவரசோட ஹாஸ்டல் மேட் சொன்ன லாஸ்ட் சீன் தியரி படி ஜான் டேவிட் தான் பாதி குற்றவாளி அப்படின்னு நிரூபணம் ஆகுது. அதாவது நாவரச கடைசியா ஜான் டேவிட் கூட தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் லாஸ்ட் சீன் தியரி அப்படின்னு போலீஸ் டம்ல சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தர் மேல லாஸ்ட் சீன் தியரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த குற்றத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு கோர்ட்ல தகுந்த ஆதாரத்தோட நிரூபிக்கணும். சோ இப்போ இந்த கேஸ்ல ஜான் டேவிட் தான் நாவரசு காணாம போனதுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு ஆகணும். அதுக்காக போலீஸ் ஜான் டேவிட் உட்பட அந்த ஹாஸ்டல்ல இருக்க ஒருத்தரையும் விடாம எல்லாரையும், அதாவது நவம்பர் 12 ஹாஸ்டலுக்கு வரணும் அப்படின்னு ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. அதுபடி எல்லாரும் ஹாஸ்டலுக்கு வராங்க. ஆனா அதுல கரெக்டா ஜான் டேவிட் மட்டும் மிஸ் ஆனா. ஜான் டேவிட பிடிக்கிறதுக்காக உடனே போலீஸ் 4 குழுக்களா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜான் டேவிடோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜான் டேவிட் இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரியல அப்படின்னாலும் நவம்பர் 6ஆம் தேதி இரவு நடந்த சில விஷயங்களை பத்தி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதுவும் ஜான் டேவிட் மேல இருந்த குற்றச்சாட்டை வலுவாக்க காரணமாச்சு. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி இருந்தது ஒரே ஹாஸ்டலா இருந்தாலும் ஜூனியர்ஸ் சீனியர்ஸுக்குன்னு தனித்தனி பில்டிங் இருக்கு. ஜூனியர்ஸ் அதாவது நாவரசு இருந்தது மல்லிகை ஹாஸ்டல்ல இருந்த ரூம் நம்பர் 95. ஜான் டேவிட் உட்பட மத்த எல்லா சீனியர்ஸும் இன்னொரு பில்டிங் ஆன KRM ஹாஸ்டல்ல குறிப்பா ரூம் நம்பர் 319ல தான் ஜான் டேவிட் இருந்திருக்கான். நவம்பர் 6 ஈவினிங் ஜான் டேவிட் நாவரசோட பேசிட்டு இருந்ததையும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஜான் டேவிட் அவனோட ரூம் 319 நாவரச கூட்டிட்டு போனதையும் ஜான் டேவிடோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திருக்காங்க. எப்பயும் போல வேலை வாங்க தான் கூப்பிட்டுட்டு போறான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பசங்களும் அதை கண்டுக்காம அப்படியே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஜான் டேவிடோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கிரிக்கெட் பார்க்க கூப்பிட்டு போறதுக்காக அவனோட ரூம் கதவை தட்டி இருக்காங்க. அப்ப ஜான் டேவிட் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம எப்பயும் போல சாதாரணமா கதவை திறந்திருக்கான். உள்ள போன அந்த பசங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்திருக்கு. அதை பத்தி அவங்க ஜான் டேவிட் கிட்ட கேட்டதுக்கு அவங்க அம்மா கொடுத்த பிரியாணியை சாப்பிடாம அப்படியே போட்டதுனாலதான் அதுல இருந்து ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லியிருக்கான். உண்மையிலேயே ஊர்ல இருந்து வந்த ஜான் டேவிடோட அம்மா அவனை பார்த்து பேசிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்திருக்காங்க. இப்போ ஜான் டேவிட கிரிக்கெட் பார்க்க கூப்பிட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், சோ கிரிக்கெட் பார்க்க வரல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா ஜான் டேவிட் அவனோட ரூம்ல இருக்காம அவனோட ஃப்ரெண்ட் ஸ்டே பண்ணி இருந்த ரூம் நம்பர் 225ல தான் கிரிக்கெட் முடிகிற வரைக்கும் தனியா இருந்திருக்கான். கிரிக்கெட் முடிஞ்சு அவனை சாப்பிட கூப்பிட்டப்ப கூட அவன் சாப்பிடாம மறுபடியும் அவனோட ரூமுக்கே போய் தூங்கி இருக்கான். மறுநாள் காலையில
காலையில எந்திரிச்சு பாக்குறப்போ ஜான் டேவிடோட ரூம் பூட்டப்பட்டு இருந்திருக்கு. அந்த நைட்டுக்கு அப்புறம் ஜான் டேவிட யாரும் பார்க்கவும் இல்ல, அவன் திரும்ப ஹாஸ்டலுக்கும் வரல. ஜான் டேவிட் ஹாஸ்டல்ல இருந்து கிளம்புறப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனானா அப்படின்னு ஹாஸ்டல் வார்டன் கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவன் காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டுக்கு போறதா சொல்லி கையில ஒரு ஸ்வீட் கேஸோட வேக வேகமா கிளம்புனா அப்படின்னு ஜான் டேவிடோட ஹாஸ்டல் வார்டன் போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா அப்படி ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போனவன் மறுபடியும் அவனோட ரூமுக்கு வந்து ஒரு ஸ்வீட் கேஸை எடுத்துட்டு ரூமை லாக் பண்ணிட்டு போனத அப்ப அங்க மாப் போட்டுட்டு இருந்தவங்க பார்த்திருக்காங்க. பொதுவா ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போற பசங்க ஒரு ஸ்வீட் கேஸ் கொண்டு போறதே பெரிய விஷயம். இதுல இவன் 2 ஸ்வீட் கேஸை கொண்டு போயிருக்கான். சோ இதுல நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு யோசிச்ச போலீஸுக்கு அப்பதான் 2 நாள் முன்னாடி நடந்த அந்த டார்சோ கேஸ் ஞாபகத்துக்கு வருது. ஜான் டேவிட் நவம்பர் 7 அன்னைக்கு ஊருக்கு போற பிளான் முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னா அவனோட அம்மா எதுக்காக இவனை பார்க்கறதுக்காக அதுக்கு முந்தின நாள் வரணும். சோ ஜான் டேவிட் சடனா பிளான் பண்ணி தான் ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி இருக்கான் அப்படிங்கறத போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணாங்க. டேவிட் மேல சந்தேகப்பட்டு அவனோட ரூம்குள்ள போய் செக் பண்ணப்ப அங்க இருந்து 3 கத்திய ரெக்கவர் பண்றாங்க. ஆனா அங்க கொலை நடந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் போலீஸுக்கு கிடைக்கல. டேவிடோட ரூம், பாத்ரூம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் எத்தனை வாட்டி சுத்தி பார்த்தாலும் அங்க இருந்து ஒரு துளி ரத்தக்கார கூட கண்டுபிடிக்க முடியல. டேவிடோட அம்மா தங்கியிருந்த ஹோட்டல்ல போய் விசாரிச்சப்ப அவங்களும் ஹோட்டல்ல நவம்பர் 7 வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. இப்படி இன்வெஸ்டிகேஷனோட எந்த பக்கம் திரும்பினாலும் போலீஸுக்கு ஒரு பிளாக் இருந்துட்டே இருந்துச்சு. இப்போதைக்கு போலீஸ் கையில இருக்க ஒரே முக்கியமான லீட் பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்த டார்சோ மட்டும்தான். அதுவும் ஆல்ரெடி பாதி டீகம்போஸ் ஆகி இருந்ததால அந்த உடம்பையும் பார்த்து சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ இதுக்கு இருக்க ஒரே வழி டிஎன்ஏ டெஸ்டிங் தான். சோ நாவரசு பேரண்ட்ஸோட டிஎன்ஏ சாம்பிளையும் பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்த டார்சோ டிஎன்ஏ சாம்பிளையும் டிஎன்ஏ மேட்சிங்காக ஹைதராபாத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இன்னொரு பக்கம் டேவிட எங்க தேடியும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த சமயத்துல தான் நவம்பர் 14 மன்னார்குடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல பேசினவங்க, நீங்க நாவரசு மிஸ்ஸிங் கேஸ்ல தேடிட்டு இருக்க ஜான் டேவிட் அப்படிங்கிற நபர், அவரே எங்க கிட்ட இங்க வந்து சரண்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிற தகவலை கொடுக்கறாங்க. அதே நேரத்துல ஹைதராபாத்துக்கு அனுப்பி வச்சிருந்த டிஎன்ஏ ரிசல்ட்டும் வருது. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல நாவரசு பேரண்ட்ஸோட டிஎன்ஏ டார்சோ டிஎன்ஏ சாம்பிளோட பக்காவா மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் அந்த வெட்டப்பட்ட உடல் பகுதி நாவரசோடது தான் அப்படிங்கிறது போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இவ்வளவு நாளா தலைமறைவா இருந்தவன் இப்போ திடீர்னு அவனே வாண்டடா வந்து எதுக்காக கோர்ட்ல சரண்டர் ஆகணும்? டேவிட் அவன் கொலை பண்ணதுக்காக வந்து சரண்டர் ஆயிருக்கானா, இல்ல லாஸ்ட் சீன் தியரி படி அவன் மேல குற்றம் இருக்கிறதுனால தான் நிரபராதி அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்காக ஆதாரத்தோட வந்திருக்கானா? நாவரச கொலை பண்ணது யாரு, ஜான் டேவிடா இல்லனா ஜான் டேவிட மாஸ்கா யூஸ் பண்ணி அவன் பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா? யார் அந்த உண்மையான கொலையாளி அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதுவரை நடந்த இன்வெஸ்டிகேஷனை வச்சு கொலையாளி யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.